மட்டன் எடுத்தால் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்டைலில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் அண்ட் சின்ன வெங்காயம் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு அண்ட் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்பு கூட எப்போதுமே முருங்கைக்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும். இது கூட அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, லைட்டாக அதை சூப் இதில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கதை இதில் சேர்த்துட்டு நான் என்னென்ன சேர்த்து மட்டன் வேக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்து 10 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கு. இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு இப்போ மட்டனும் சேர்த்துட்டு அதை வேக வச்சு தண்ணி இதில் சேர்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை திருவி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படி இல்லைனா புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.